ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தீபாவளி முடிந்து நம்ம சந்திக்கிறோம். இந்த திராவிடத்தின் பொய்முகன்னு சொல்லுவோம்ல, திமுக அதிமுக ரெண்டுக்குமே சொல்லலாம். ஒரு முறையும் கூட குறிப்பாக திமுக ரொம்ப உழுந்து பொருளும். எதை பற்றின்னு சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். தீபாவளி முடிந்தவுடன் இந்த 3 நாட்களில் மதுபானம் சாராயம் விற்றது எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 789 கோடி. கொஞ்சம் நினச்சி பாருங்க, 3 நாளில் அதிகமாக விற்பனையான ஒரே சரக்கு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய டாஸ்மாக் மதுபானம் சாராய கடை, அரசு சாராய கடைன்னு சொல்லலாம். 789 கோடி சாதாரண உழைக்கும் மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டிருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த தேர்தல் 2021க்கு முன்பு வரை இந்த திமுகவினுடைய ஸ்போக் பர்சன் சொல்லக்கூடிய அந்த வாடகைக்கு விடுற எல்லாருமே சேர்ந்து சொன்ன வார்த்தை, எடப்பாடி அரசு ஆட்சியில் மதுபானம் ஆறா ஓடுகிறது. கனிமொழி அவர்கள் பேசியதே நம்ம திரும்ப சொல்லுவோம். இந்தியாவிலே அதிகமாக தாலி அறுக்கப்பட்ட பெண்கள், விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். ஆண்டுக்கு எவ்வளவு பேர் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இத்தனை குடும்பம் நடுத்தருவில் இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் போட்டு ஒப்பாரி வச்சு அதுக்குன்னு சில ஏற்பாடெல்லாம் செய்து நிகழ்ச்சிகள்லாம் செய்தாங்க. திமுக நாங்கள் வந்தால் படிப்படியாக மதுவை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்தால் படிப்படியாக மதுவை குறைச்சிடுவாங்க. வழக்கம் போல் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மதுவுக்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சாரம், அதுக்கான அறிக்கைன்னு கொடுக்கும்போதெல்லாம் திமுக தரப்பில் சொல்ல வர்றது, எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னதுன்னா நாங்கள் வந்தால் படிப்படியாக மதுவை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2021 வந்தாங்க. இன்று வரை ஏதாவது மூடி இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. அரசு சில இடத்துலலாம் இருக்கிற முக்கியமான பகுதிகளில் சில இடம் சரியாக வசூல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த பகுதிகளை மட்டும் நாங்கள் இத்தனை கடைகளை குறைச்சோன்னு ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்தாங்க. அதை விட பல மடங்கு இந்த தனியாருக்கு லைசன்ஸ் கொடுத்து மதுபான கடை திறந்து நீங்கள் விற்றுக்குங்க, ஹோட்டலில் மற்றபடி பெரிய இடங்களில் ஒன்றும் தனியார் விடுதிகள் அப்படின்ற இடங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவங்களே சாராய கடை தனியார்கள் நடத்துறது. இங்கே அரசு தரப்பில் ஒரு 500 மூடினாங்கன்னா அந்த பக்கம் 1500 3 மடங்கு திறந்துருக்கிறாங்கன்ற ஒரு புள்ளி விவரம் இருக்குது. அது 500 1500 தோராயமாக சொல்கிறேன். எத்தனை இவங்க மூடப்பட்டதாக சொல்கிறாங்களோ அதை விட 2 மடங்கு தனியாருக்கு கொடுத்துருக்காங்க சாராய மதுபான விற்பனையை. அது வெளிநாடு சரக்குலேருந்து உள்நாட்டு சரக்கு வரைக்கும் விற்றுக்கலாம் அப்படின்றது தான் அங்கே இருக்குது. இப்போ இந்த நிலையில் 789 கோடி மதுபான விற்பனை என்பது எவ்வளவு சீர்கேடு என்பதை பாருங்கள். ஒரு பக்கம் இதே காலகட்டத்தில் இந்த கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மக்கள், நீங்கள் மன்னர் அல்ல, மன்னர் ஆட்சியும் அல்ல இது அப்படின்ற ஒரு முழக்கத்தை வச்சு தொடர்ந்து அவர் எடுத்துகிட்டு வர முடிவு, அதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார சரிவு, பிற நாடுகள் மீது குறிப்பாக இந்தியா மீது போட்டிருக்கக்கூடிய அந்த வரி, அதிகபட்சமான வரி விற்பனை பொருளுக்கு, இதனால் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய சரிவா அதிருப்தி, இது எல்லாம் சேர்ந்து தன்னிச்சையாக நிர்வாகத்தை செயல்படுத்த முடியாத அளவுக்கு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டதையொட்டி அந்த மக்கள் லட்சக்கணக்கில் அமெரிக்காவுடைய எல்லா பகுதிகளிலும் ரோட்டில் அமைதியாக நின்று எதிர்ப்பு தெரிவித்து போராடி இருக்கிறாங்க. அந்த காட்சியும் பார்க்க முடிஞ்சது. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் ஒரு மக்கள் கூட்டம் எங்கடா இருந்ததுனாக்கா வேறு எங்கேயும் இல்லை, டாஸ்மாக் மதுபான கடையில் தான் இருக்குது. இது எவ்வளோ பெரிய வேதனை அப்படின்றத பாருங்கள். நாங்கள் வந்தால் இதை குறைப்போம்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டவர்கள், இந்தியாவிலே அதிக விதவைகள் இந்த மதுபானத்தால் தான் இருக்கிறார்கள் என்று கனிமொழி சகோதரி அவர்கள் ஒப்பாரி வைத்து ஓட்டு கேட்ட அந்த கட்சி, அவர்களுடைய இந்த ஆட்சியில் ஏன் நீங்கள் அதிமுக சொல்லலையா அப்படின்னு கேட்டோன்னா, தொடக்கத்தில் 2 திராவிட கட்சிகள்னு சொல்லியிருக்கிறேன். எதற்கெடுத்தாலும் அவர்கள் ஆட்சியில் அப்படி நடக்கலையானா அதுக்காக தான் அந்த ஆட்சியை கூப்பில் உட்கார வச்சுருக்காங்க. மக்கள் அதிகாரத்தை பிடுங்கியிருக்கிறாங்க. நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா? அதிகாரம் உங்களுக்கு பிடுங்கப்படுமா அப்படின்றது நீங்கள் ஒத்துக்குங்க. ஏதோ ஒரு விஷயம் எடுத்தாலும் கள்ளக்குறிச்சி இந்த சாராயம் எடுத்தீங்கன்னா சரி, இல்லை இப்போ கரூரில் நடந்திருக்கிற இந்த இறப்பு 41 பேர் நடிகர் விஜயகாந்த் பிரச்சாரத்துக்கு போனப்போ நடந்தெடுத்தால் உங்களுக்கு ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடத்தலையா அந்த அரசு அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் அந்த அரசு தண்டிக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் அதையே சொல்லி உக்காந்துட்டீங்கன்னா எப்படிங்க ஐயா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அது சரியில்லை என்பதால் தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தீர்கள். அவர்கள் காலகட்டத்தில் சாராய விற்பனை அதிகமாக இருக்குது, நாங்கள் வந்தால் விதவைகள் எல்லாம் இந்த மாதிரி நீடிச்சுக்கிட்டே இருக்காது, தடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் 780 கோடி சாராய விற்பனை என்பது எப்படிப்பட்ட ஒரு இது, அதுவும் குறிப்பாக நடுத்தர, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, கீழ்நிலையில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கிட்ட தான் இந்த பணம் பிடுங்கப்பட்டிருக்கு. இதுதான் தகவல். இது எவ்வளவு பெரிய வேதனை. ஒரு பக்கம் அப்படியே இந்த பக்கம் வாங்க, ஒரு மண்டலமாக பிரித்து இதில் வேற மண்டல வாரியாக அதிக மண்டல அந்த விற்பனை எந்த மண்டலம்னா மதுரை மண்டலம். ரெண்டாவது அடுத்தது 158 கோடி சென்னை மண்டலம்னு சொல்கிறாங்க. திருச்சி மண்டலம் 157 கோடி, சேலம் மண்டலம் 151 கோடி,
கோவை மண்டலம் 150 கோடி. அங்கே தான் குடிக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கிறாங்க. இதில் மண்டல வாரியாக வந்து இப்போ அந்த மண்டல அதிகாரிகளுக்கு விருதெல்லாம் கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாராட்டு பத்திரம் கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதிகமாக தாலி எடுத்தவர்களுக்கு, பொறுப்பேற்ற அந்த அதிகாரிகளுக்கு மண்டல வாரியாக விருது அப்படின்னு இந்த அரசு, முற்போக்கு அரசு இல்லை, அவங்க அதை செய்தாலும் செய்வாங்க. இதையெல்லாம் பேசு பொருளாக்கவே இல்லை. இதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் கடந்த சில 2 நாட்களாக மழை பெஞ்சி இருக்குது. இது தொடக்க மழை தான், இன்னும் கடும் மழைகள்லாம் பிற்காலத்தில் இருக்குது. இந்த மழையில் நெல் பயிரெல்லாம் வந்து கொள்முதல் செய்யறதுல தாமதம் ஏற்பட்டு ரோட்டில் போட்டபடியே இருந்து முளைச்சபடி இருந்து குடோனுக்கு கொண்டு வந்த மழையெல்லாம் போதிய அதுக்கான கட்டமைப்பு இல்லாதெல்லாம் மழையில் நனைஞ்சி சீர்கெட்டு போய் டாஸ்மாக் கடையை சரக்க வைக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யக்கூடிய அதில் முனைப்பு காட்டுற இந்த அரசு தமிழ்நாடு முழுக்க கொள்முதல் செய்து கொண்டு போய் விநியோகம் செய்து அந்த குடோனில் அதுக்காக பாதுகாப்பாக வச்சு அதுக்கு ஒன்றும் நடந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ மெனக்கிடக்கூடிய அந்த அரசு இந்த பக்கம் நெல் கொள்முதல் பண்ண நெல் அந்த குடோனில் வச்சுக்கிற இடத்துலலாம் நனைஞ்சு இது ஒரு மழை காலத்துலேயும் நடக்குது. அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே நடக்குது. இவ்வளவு தான் அந்த கொள்முதல் இருக்குது, இவ்வளோ நெல் விலைன்னு இந்த அரசுக்கிட்ட ஒரு புள்ளி விவரம் இருக்குது. இவ்வளவு நெல் பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு திட்டம் வந்து கொண்டுட்டு வந்திருக்கலாம், சரியில்லை. அடுத்த நெல்லாவது எங்கேயாவது கொண்டு வந்து வச்சிருக்கலாம் அப்படின்றதுக்கு அதுக்கேற்ற ஒரு திட்டத்தை போட்டு ஒரு மிக பெரும் ஒரு கொட்டகையில் குளிரூட்டப்பட்ட அதுவும் இடத்துல ஒன்றும் மற்ற விவசாய பொருட்களையும் வைக்கிறதுக்காக ஒரு மாவட்ட ரீதியாக ஒரு குடோன் வைக்கிறது கூட துப்பு இல்லாமல் அந்த ஒரு கட்டமைப்பு இல்லாமல் வச்சுட்டு இருக்கிற அந்த அரசு சாராயத்தில் காட்டுற அக்கறை வேறு எதுலையுமே காட்டலை. அதில் மட்டுமே தான் இருக்குது. இந்த லட்சணத்தில் நாங்கள் வந்தால் அவர்கள் அப்படி இல்லை, நாங்கள் வந்துட்டோன்னு இந்த மாற்றம், நாங்கள் வந்துட்டால் இந்த மாற்றத்தை கொண்டு வருவோம், இப்படிலாம் உருட்டி பேசி இன்னும் அதே நிலையில் பழைய குருடி கதவை திரடி. இது வேறு எதுவாவது மாறி இருக்குதா? இல்லை. இப்போவும் பார்த்தீங்கன்னா புகைப்படங்கள் வருது. சென்னைக்குள்ளே மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டார் பம்ப் வச்சு இறச்சிட்டு இருக்குங்க. இன்னும் அதே தான். மழை பெஞ்சா முதல்ல குஷியாகிறது யாருன்னா கார்பரேஷன் நிர்வாகத்தில் கான்ட்ராக்ட் எடுக்கிற நபர்கள் தான் குஷியாக வராங்க. எப்படி மழை தண்ணி நிற்கும், நம்ம வந்து பம்ப் செட்டு கான்ட்ராக்ட் அதுக்கு இத்தனை பம்ப் செட்டு இத்தனை இடத்துல வந்து வச்சு விசாரிக்கிறது. இன்னும் திரும்ப அதே பழைய குருடி கதவு திரடி இதே கதை தான். நீங்கள் வந்து 6000 கோடி ப்ராஜெக்ட் போட்டு வடிகால் வாரியத்துக்கு அமுக்கிற இன்ன வரைக்கும் வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு ரோடு ஒழுங்காக இல்லை. வடிகால் வாரியம் குழி தோண்டும், பைப்பை வைக்கும், மூடும், ரோடு போட்ட அடுத்த சில நாட்களில் உடனே மின் வாரியம் வந்து குழியை தோண்டும். அவர்கள் வந்து போட்டு எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு போனோன்னே அப்படி குண்டும் குழியுமா இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து ரோட்டு போடுவாங்க. போட்ட உடனே குடிநீர் வடிகால் வாரியம் அப்புறம் திரும்ப அது வந்து போடும். இப்படியாக மாறி அப்புறம் இது இல்லாமல் நாங்கள் வந்து கழிவுநீர் வெளியேற்றுவதற்கான ஒரு தனி ப்ராஜெக்ட்னு 6000 கோடின்னு சொன்னாங்க, போட்டிருக்கிறதா சொல்கிறீங்க. இன்னும் பல பகுதிகளில் இந்த மழைக்கே தண்ணி நிற்குது, பம்ப் செட் வச்சு இறச்சிட்டு இருக்கீங்க. இதில் இன்றைக்கி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம்லாம் ஒரே அலறுது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா பிரேக் செய்தி அப்படின்னு போகுது. என்னன்னா 68 இடங்களில் உணவை சமைத்து 1.46 லட்சம் பேருக்கு வந்து உணவு கொடுத்துருக்கு சென்னை மாநகராட்சி. மேயர் வந்து கரண்டியில் அள்ளி போடுறாங்க தட்டில். இது எத்தனை காலத்துக்கு இந்த கதையை ஓட்டி நீங்கள் ஏமாத்திட்டு இருப்பீங்க? புரியல எனக்கு. எனக்கு தெரிஞ்சு 2021 அதுலேருந்து அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் ஒரு மழை காலத்துலேயும் இதே தான் இருக்குன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆட்சியாளர்கள், எதுக்கு சென்னைக்குள்ளாக சென்னை மாநகராட்சிக்குள்ளாக இது வரைக்கும் செலவிடப்பட்ட இந்த மழைக்காக மறுசீரமைப்பு என்ற பேரில் செலவிடப்பட்டது மட்டும் பல கோடி லட்சங்கள் வந்து இருக்கும், பல லட்சம் கோடி இருக்கும் மொத்தமும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா. ஆனால் திரும்ப அதே மழை தண்ணி நிற்குது. அதே மக்கள் கீழ்ப்பகுதியில் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் திரும்ப கொண்டு வந்து எங்கேயோ ஒரு கார்பரேஷனில் வச்சுட்டு அவங்களுக்கு சோத்த போடுற இந்த படலம் தான் திரும்ப நடக்குது. இதில் எவ்வளோ அடிக்க முடியும் கான்ட்ராக்ட்? அதில் எல்லா அரசுக்குமே சரி, ஒரு நிரந்தர தீர்வை நீங்கள் எப்போது கொடுக்க போகிறீங்க? அது சாத்தியம் இல்லையா? ஏன் இது எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நீதிமன்றங்கள் உள்பட இந்த சாலைகள் இப்படியே இருக்குது, இதுக்கு என்ன தீர்வுன்னு எப்பயாவது ஒரு முறை சுமோட்டா வழக்கு எடுத்து போட்டு கேட்டிருக்குதா அப்படின்ற பல கேள்விகள் பல முறை பலரும் வச்சிருக்கிறோம். இன்னும் அதே இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட 1.46 லட்சம் பேரை கொண்டு போயிட்டு வச்சிருக்கீங்க ஒரு இடத்துல, அங்கங்கே வச்சுட்டு 68 இடத்துல உணவு சமைச்சு இதுலேயும் வந்து சமைக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அதுக்கான ஒரு ரேட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து சாப்பாடு கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நிறைய விஷயங்கள் உள்ள நடந்திருக்கும். என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதற்காக தான் மெனக்கிடுறீங்களே ஒழிய ஒரு நிரந்தர தீர்வுக்கு இதாக உங்களால் அதே மழை, அதே மக்கள், அதே வெள்ளம், அதே சோத்த போடுற படலம், அதே பம்ப் செட் வச்சு இறைக்கிற படலம், நெல் பயிர் நனையிறது, அதேமாதிரி ரோட்டில் வந்து பயிர் முளைக்கிறது, குடோன்லேயே வந்து நெல் சேமிப்பு கடைகளே பயிராக முளைக்கிறது, இதே படம் தான் திரும்ப அதே கண்ணீர், அதே கவலம். இன்னும் எத்தனை கோடிகளை கொட்டி நீங்கள் இந்த மாதிரி சீரமைப்பு செலவு செஞ்சாலும் இதெல்லாம் எங்கே போயிருக்குதுனாக்கா சேவைக்காக அவங்க சேவைக்கு நடந்திருக்குது தான் சொல்லு.
5 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ, இந்த 5 வருஷத்துக்கு பிறகு எப்படி உங்களுக்கு மட்டும், இந்த கேள்விக்கு இன்ன வரைக்கும் பதிலே இல்லை. அதனால் வெளிப்படையாகவே இதை சொல்கிறோம். எப்படி இதுக்கு நீங்கள் செய்துக்கிட்ட அந்த தொழில் ரகசியம் எல்லாருக்குமே, வேலையற்ற இளைஞர்களுக்கு வச்சு ஒரு பயிற்சி முகாம் போடு, நாங்கள் இந்தந்த விதத்தில் சம்பாதிச்சு இப்படி மேலே வந்தோம், எல்லோரும் இந்த நாட்டில் கோட்டீஸ்வரர்களாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பயிற்சி முகாமை நடத்துங்கப்பா நீங்கள் அப்படின்னா அதுவும் நடத்துறது இல்லை. இது எல்லாமே ஒரு ஏமாற்று வேலையாக தான் தொடர்ச்சியாக போயிட்டுருக்குது. இது அதே அந்த பழைய கல் புதிய முந்தை, அவ்வளோதான். ஒரு முறையும் ஆட்சி வரும்போது அதிமுக திமுக மாறி மாறி கல் பழைய கல் தான், அந்த மந்தியை புது மந்தியில் ஊற்றி இதுதாங்க புதுசு அப்படின்னு கொடுக்குற அந்த படலம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் எத்தனை காலம் இந்த நாடகம், மக்கள் எப்பொழுது இதை விழித்து கொள்ள போகிறார்கள்? இதுக்கான கேள்விகளை கேட்கணும், இதற்கான விசாரணை நடத்தப்படணும், முறையாக வெளிப்படைத்தன்மையாக எல்லாமே இருக்கணும். ப்ராஜெக்ட் போட்டிங்க, எல்லாம் செய்திங்க, திரும்பி ஏன் பம்ப் செட்டு வச்சு தண்ணி இறைக்கணும், அந்த பகுதிகளில் ஏன் அதெல்லாம் செய்யலை, இல்லைங்க அதை வந்தால் நிற்கணும் அந்த இடத்துல அப்படி தாங்க செய்ய முடியும்னா அப்போ அதுக்கு மாற்று திட்டங்கள் அந்த இடத்துல என்ன வச்சுருக்கீங்க? இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த மக்களுக்கு நீங்கள் சோறு போடுற படலத்தையே செய்துக்கிட்டு இருப்பீங்க? இன்னும் எத்தனை காலத்து இந்த மக்களுக்கு நீங்கள் நெல் பயிர் நனைஞ்சு போகிற மாதிரி கதையை விட்டுட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னு எடப்பாடி அவர்கள் நெல் பயிர் மழையில் நனைஞ்சு கேப்பாராற்றி கிடக்கிறத போய் நேற்று மதியம் போய் விசிட் பண்ணுறாரு. செய்தி வருது, பரபரப்பாகுது. உடனே இன்னைக்கு ஆளுங்கட்சி தரப்பில் மந்திரி போய் விசிட் பண்ணுறாரு. இது வரைக்கும் 9 லட்சம் டன் நெல் கொள்முதல் நாங்கள் செய்திருக்கிறோம். அதெல்லாம் கரெக்டு. ஆனால் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணவே இல்லையே சாமி இன்ன வரைக்கும். ஒரு டாஸ்மார்க் சாராய சரக்குக்கு காட்டுற அக்கறையை நீங்கள் நெல்லுக்கு, சாப்பிட்ற நெல்லுக்கு காட்டலையே. நெல்லுக்கு ஒரு முறை பஞ்சம் வரப்போகுது. 800கள் 1800களில் அந்த கொடிய பஞ்சன்ற மாதிரி இங்கே நடந்தால் தான் உங்களுக்குலாம் மண்டைக்கு ஏறுமா என்னான்னு தெரியல. விவசாயிகளை அவ்வளோ கொச்சப்படுத்திட்டு இருக்கிறீங்க, விவசாய பொருளை அவ்வளோ நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கொடும் பஞ்சம் வரணும், வரும்போது தான் அதனுடைய பெருமை உங்களுக்கு தெரியும். தங்கத்தை விட கூடுதல் நிலம் அன்றைக்கி சாப்பாட்டுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் நிலைமை. அவ்வளவு மோசமான அந்த விவசாயத்தை அவ்வளோ மோசமாக கொச்சப்படுத்திட்டு இருக்கிறீங்க, மதிப்புமிக்க விவசாயத்தை. நேற்று போனவுடனே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி போகிறாரு, அது கேள்வியை எழுப்புறாரு. உடனே எல்லாம் சரியாகத்தான் இருக்குது, எல்லாத்துக்கும் இதே பதில், எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, அதில் நோட்டம் இதெல்லாம் நோட்டம் அப்படியே சொல்லிட்டு இந்த அரசு இப்போ எலெக்ஷன் நெருங்கிச்சு, கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஓட்டு கேட்டுன்னு இருப்பாங்க. தேவதைகள்லாம் மேலேருந்து வானத்தில் பறந்து வீட்டு வாசலில் பொருளெல்லாம் வச்சுட்டு போவாங்க. இல்லை இரவோட இரவாக கவரில் கொண்டு வீட்டில் கொடுத்துட்டு போவோம் தேவதைகள். ஆனால் அவங்க யாரும் லஞ்சம் கொடுத்து காசு கொடுத்து ஓட்டுலாம் கேட்கவே மாட்டாங்க, தான் ஓடிட்டுருக்குது. இது எந்த நிலை மாற வேண்டும், மக்களும் மாற வேண்டும். காசு கொடுத்தா போதும் ஓட்டு போட்டுருவோன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இருக்கும் வரை இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும். காசு கொடுக்காம ரோட்டை நின்று எனக்கு பதில் சொல்லிட்டு போ. இது ஏன் அந்த மாதிரி இருக்குது? நெல் பயிர் விளைஞ்ச நெல் ஏன் அந்த குடனில் இப்படி இருக்குது? டாஸ்மார்க் ஏன் அப்படி விற்பனை உயர்ந்துகிட்டே இருக்கு? எனக்கு பதில் சொல்லுன்னு சட்டையை பிடிச்சி கேட்கணும். நீ டாஸ்மார்க் விற்பனையை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கிற, ஆனால் பார்த்தா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 140 கோடி உயர்ந்து இருக்குது அப்படின்னா எப்படி? அது பதில் சொல்லுன்னு கேட்குற நிலைக்கு வரணும். அதுக்கு நாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாத மக்களாக இருக்கணும். அது இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நான் ஓசிலியா போட்டேன் எனக்கு ஓட்டுன்னு அவங்க கேட்குற அந்த திமிர் பேச்சு இருக்குல்ல, அது உங்களால் தான் வருது, நம்மளால தான் வருது. இந்த நிலை மாற வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.